ஆளுநரின் நல்ல எண்ணத்தை புரிந்து கொள்ளாமல் அவரை விமர்சித்தால் அமைச்சர்கள் தான் களங்கப்படுவார்கள் என்று பாஜக மூத்த நிர்வாகி தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆளுநரை அதிகாரிகள் தங்களுக்கு தெரியாமல் சந்திக்கக்கூடாது என்று கூறும் அமைச்சர்களின் செயல் ஆணவத்தின் உச்சம் என்று கூறினார். முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டது சரியான நடவடிக்கை என்றும், எதிர்க்கட்சியினரை சமூக வலைதளங்களில் விமர்சனம் செய்பவர்களுக்கு இது ஒரு பாடம் எனவும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். தூய சக்தி என கூறிக்கொள்ளும் தாவேகாவினர் அதனை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என்று கூறிய தமிழிசை சவுந்தரராஜன், சுயநலத்துக்காக ராஜினாமா செய்யும் சட்டமன்ற உறுப்பினர்களை மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்றார். தமிழக அமைச்சர் சட்ட அமைச்சர் என்ன சொல்றாரு, அதிகாரிகள் ஆளுநரை சந்திக்க போனால் சம்மன் அனுப்பப்படும் சொல்லுகிறார். இது மிக மிக கண்டிக்கத்தக்கது. ஆளுநர் அவர்களுக்கு அரசியல்வாதிகளை விட அதிகாரிகளை சந்திப்பதற்கு முழு உரிமை இருக்கிறது. நல்ல எண்ணத்தோடு ஒரு ஆளுநர் சொன்னது, அதுவும் அவர் எந்தவித சுடு சொற்கள்லாம் இல்லாம ஒரு நல்ல சொற்களோடு ஆதங்கமா சொன்னது, எல்லாரும் எதிர்த்து ஆளுநரை பற்றி சொல்வதும், அவர் ஆளுநர் சொல்வது மத்திய அரசு சொல்றதுனாலதான் சொல்றாங்க என்பதும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. சென்ற ஆட்சி ஆளுநரோடு சரியான நட்புறவு வைக்காமல் தொடர்ந்து ஆளுநரை எதிர்த்து கொண்டிருந்தது மக்களுக்கு பிடிக்கவில்லை.